that's a guarantee. Top 10, I edit up, that's me. ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ்டு தமிழ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எடிட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ உங்கள் மொபைலில் CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ கிளிப் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிட்டேன். அதான் தெரியும். அது ஜஸ்ட் 4 செகண்டுக்கு மட்டும் வீடியோ கிளிப் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களோட வீடியோ டியூரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக 4 செகண்டுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை பாட்டும் டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ 4 செகண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வீடியோட லாஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சின்ன பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஃபுல் சைஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் சைஸ் வந்துருச்சா? இது வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் க்ராப் பண்ணுறேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரெக்டாக அதை க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் தெரிகிற மாதிரி கரெக்டாக நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்க ChatGPT அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து இதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர் இமேஜ் மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் கிடச்சிரும். ஓகே, இப்போ ChatGPT அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து அந்த இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். இந்த ப்ராம்ப்ட் எங்கேருந்து எடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, இது வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட இமேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான இமேஜ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, இந்த இமேஜ் ஆல்ரெடி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இமேஜ் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த இமேஜை அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டில் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அதில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணேன் கேட்டிங்கன்னா, இப்போ நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு எந்த கரெக்டாக வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த வீடியோவும் இங்கே இருக்க இந்த இமேஜும் கரெக்டாக சிங்காக தான் பார்த்துங்க. கரெக்டாக இருக்குமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதையும் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம கரெக்டாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த வீடியோக்கும் இமேஜுக்கு நடுவில் சின்ன ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயிட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு எஃபெக்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸு, அந்த எஃபெக்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட செகண்ட்ஸ் பற்றி எவ்வளோ வைக்கிற பார்த்தீங்கன்னா 0.5 அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா இது நல்லாயிருக்கும். 0.5, 0.4 இந்த ரேஞ்சுக்கு வச்சிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, நம்ம ஆடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் ஆடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். சவுண்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஒரு செகண்டாக இருக்க ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டிவைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு கொடுத்துட்டுங்க. இப்போ நம்மளோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்ட்ரோன்னு போட்டு வச்சுருப்பேன், அதான் நம்ம சாங் ஃபைலு. இப்போ சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி நம்ம டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சாங் முடிய வரைக்கும் இழுத்து விட்ருங்க. நான் இழுத்து விட்ருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாங்கோட எண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே, இப்போ ரெண்டுமே கரெக்டாக ஒரே அளவாக இருக்க பார்த்துக்குங்க. இப்போ இமேஜோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இங்கே இருக்கும். இப்போ வந்து சைடில் எப்படி ஸ்வைப் பண்ணுவாங்க, மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும், எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? மேலே எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் எல்லோ கலர் ஒரு ஃபாண்ட் இருக்கும் பாருங்கள், அந்த ஃபாண்ட்டும் செலக்ட் பண்ணிங்க. அதான் நிறையா யூஸ் பண்ணுறாங்க இப்போ. ஓகே, இங்கே ஒரு எல்லோ கலர் இருக்குது பாருங்கள், இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, கீழே வாங்க.
இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட் வேணும், என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லோ கலரில் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் போடலாம், உங்கள் நேம் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சும்மா போடுறேன் உங்களுக்கு. இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்துங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணுற அனிமேஷன் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயர் ஒர்க்ஸ்னு அதோட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லை அது வேண்டாம்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லோரும் எந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த பிளாக் திங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் இப்போ இந்த எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் 0.5 செகண்ட்ஸ் அதை வச்சுக்கோங்க, டைம் வச்சுக்கோங்க அதுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு கிளிப் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ டெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுவே இப்போ நெக்ஸ்ட் எடிட் பண்ணி ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை. ஓகேவா? நான் இந்த இடத்துல வச்சுறேன் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, சும்மா உங்களை காமிக்கணும், சும்மா ரஃபாக பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதே இது 100 கிடச்சிரும், டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அம்புக்குறி மாதிரி ஒன்று போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, ஏரோ மார்க்கு ஃபஸ்ட்டு இதில் அது பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது கீழே அந்த ஏரோ மார்க் கீழே வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ சும்மா நான் ஆக்ட்ரஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. சும்மா அதை அப்படியே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல வச்சா மட்டும் நீங்கள் போதும். இப்போ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கூட எஃபெக்ட்ஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி அனிமேஷன் ஆட் பண்ணி தனியாக ஆட் பண்ணிங்க. செகண்ட் இதில் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம டூப்ளிகேட் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ நம்ம வாங்க இப்போ தேர்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ தேர்டு அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா தேர்டு உங்களுக்கு கிடச்சிரும். அது கரெக்டாக எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா கரெக்டாக அந்த செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் போட்டிருக்கோம். அது கரெக்டாக அது கீழே வேறு மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ பார்க்க கொஞ்சம் லைனாக ஆர்டராக வர மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு என்ன கொடுக்கலான்னா சும்மா நான் இப்போ ஏஜ்னு கொடுக்குறேன் நான். ஓகே, ஏஜ்னு போட்டு சும்மா ஒரு நம்பர் கொடுக்குறேன் நான். நீங்கள் இதே இந்த டெக்ஸ்ட்லாம் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஏன் ப்ரோ நீங்கள் இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணலாம்னா அது டைம் லேட் ஆகும் நம்ம பண்ணுறதுக்கு. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு டைம் நீங்கள் அனிமேஷனுக்குள்ளே எஃபெக்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி போக தேவையில்லை. சரியா? ஒரு டேரெக்டாக நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போதையும் தெரிய கொண்டோன்னா நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, வரது சூப்பராக ஒரு ப்ளே ஆகுதுங்களா? ஓகே ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஒன்று பண்ண போகிறோம். கரெக்டாக நான் ஏரோ மார்க் கிட்ட வச்சுக்கிட்டேன். ஏரோ மார்க் நேராக இருக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஏஜை நான் எரேஸ் பண்ணிவிட்டு கேமர் அப்படின்னு சும்மா போடுறேன் நான். இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இது கரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டா மட்டும் போதும். நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ரொம்பவே சிம்பிளாக நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அதை ரொம்ப ஈஸியாக நம்ம நீங்கள் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, இப்போ வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்ட்டாக கரெக்டாக நமக்கு வரும் பாருங்கள். ஓகே, செகண்ட் இருந்துச்சு, இப்போ தேர்டு இது வந்துருச்சு நமக்கு. இது வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கேமரும் அப்படி லைனாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இழுத்து விட்ருங்க. இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டையும் இழுத்து விட்ருணும். ஓகே, இப்போ செகண்ட் இழுத்து விட்டாச்சா, கரெக்டாக வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்டு இழுத்தியாச்சு, ஃபோர்த்து, 4 இதுவுமே வீடியோட எண்டு வரைக்கும் நம்ம வச்சிட்டோம். இப்போ நீங்கள் அனிமேஷன் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அனிமேஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சது அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணாலும் விட்டுறலாம். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அனிமேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கோ அந்த அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த அனிமேஷனுமே ஆட் பண்ணல, இதுவே நல்லா இருக்கு, சும்மா அப்படியே பேக் வந்துடுறேன் நான். அதே மாதிரி நீங்கள் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா? ஏதாவது எஃபெக்ட்ஸ் இந்த ஃப்ளிக்கராமல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி பார்க்க நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். நம்ம வீடியோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டிங் எல்லாம் புதுசாக போட்டிருக்கோம். அது மீது மிஸ் பண்ணால் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு எடிட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இல்லை கஷ்டமாக இருந்துச்சு எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்றது மறக்காம எடிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் தான் சொல்லிட்டு போங்க. ஓகே கேஸ், இதே மாதிரி வேறு எடிட்டிங் பை see you.